நான் எந்த விதமான நிபந்தனையும் விதிக்காமல் அதிமுகவில் இணைய தயாராக இருக்கிறேன் அப்படின்ட்டு சொல்லியிருக்காரு. நாங்கள் சமரசத்திற்கு வெள்ளைக்கொடி காட்டியிருக்கிறோம், சரணாகதி என்று கையை தூக்கவில்லை. பாவம் ஓபிஎஸ் பலமுறை அவர் சொல்ற ஒன்று சேரல, இந்த இபிஎஸ் ஏன் பிடிவாதமா இருக்காரு. அதே முக்குலத்தோர் தான் திரு ஓபிஎஸ்ஐ பாராளுமன்றத்தி தேர்தலில் தோற்கடித்தார்கள். பாரதிய ஜனதா அண்ணன் ஓபிஎஸ் காட்டக்கூடிய விசுவாசத்துக்கு உரிய மரியாதை கொடுக்கவில்லை. ஜெம் டிவி நேயர்களுக்கு வணக்கம். அரசியல் ஆடுகள பகுதியில் அதிமுகவின் முன்னாள் எம்எல்ஏ மற்றும் மூத்த வழக்கறிஞர் சுப்பரத்தினம் அவர்கள் சந்திப்பவர்கள். வணக்கம் சார். வணக்கம் மிஸ்டர் குட்டி. வணக்கம். என்ன சார், மண்பொம்மை நம்பி ஆத்துல இறங்க போறீங்களா? இல்ல மொட்டை மண்பொம்மைன்னு சொல்றீங்களே, எது மண்பொம்மை? ஒண்ணுமே தெரியாது, நீங்க ஒரு வழக்கறிஞர். இல்ல மொட்டை மண்பொம்மைன்னு சொன்னா நாட்டுல அந்த எது பொம்மை கடை எதுவும் கிராஸ் பண்ணி வந்தீங்களா? எனக்கு எதுவும் கிஃப்ட் மண்பொம்மை எதுவும் வாங்கிட்டு வந்தா சொல்லுங்க. நான் அதை நீங்க ஒரு கிஃப்டா கொடுக்கறது, நான் அது மண்பொம்மையோ இல்ல உலகத்தாளன் பொம்மையோ மனதார நான் ஏத்துக்கிறேன். அப்படியே மண்பொம்மை ஒண்ணுமே தெரியாது. இல்ல எனக்கு என்ன, நான் அரசியல் இயக்கத்துல எங்களுக்கு அரசியல் கட்சி தலைவர்களே தெரியுமே தவிர பொம்மை குதிரை இது பத்தி எல்லாம் எங்கிட்ட இப்படி பொடி வச்சு பேசினாலும் உங்களுக்கு ஒண்ணும் தெரியாது. நீங்க ஒரு மூத்த வழக்கறிஞர், நான் எடுத்து சொல்ல வேண்டியதா? இல்ல யார சொல்றேன்னு உங்களுக்கு புரியும். நான் என்ன சொல்றேன்னா, உயிரினை பற்றி பேசுறீங்களா அக்ரிணை பற்றி? அக்ரிணை தான் பத்தி பேசுறேன். அக்ரிணை பற்றி பேசுறப்ப பொம்மையை நானும் பொம்மையை செய்யக்கூடிய கலைஞன் கிடையாது, பொம்மை உருவாக்கக்கூடிய கலைஞன் கிடையாது. அப்படின்னா நான் ஒரு அரசியல்வாதி. உங்களுக்கு அரசியல்வாதியா இருக்கிறப்ப நீங்க உங்களுடைய தலைமை அரசியல்வாதி யாரு? என்னங்க நீங்க தலைமை ஏற்றிருக்க அரசியல்வாதி யாரு இப்ப? என்ன இப்பங்களா? ஆமா, நான் இப்ப நான் அடிப்படையில் திராவிட இயக்க சித்தாந்தவாதி. நான் எந்த வழி வந்தவன்னா, என்ன என்னுடைய பூர்வீகம் ஈரோடு. ஈரோட்டிலிருந்து கிளம்பி பகுத்தறிவு பயிற்சி பெற்று அறிவு புரட்சிக்கு வித்துட்டு காஞ்சி சென்று அண்ணாவுடைய இல்லத்தில் நாங்கள் அங்களுடைய ஆசீர்வாதத்தை பெற்று பிறகு ராமாபுரம் தோட்டத்தில் புரட்சித்தலைவர் எம்ஜிஆர் அவர்களுடைய வாழ்ந்த வீட்டை பார்த்துவிட்டு அவருடைய மனித நேயத்தை போற்றி பிறகு போயஸ் கார்டன் அம்மாவின் தலைமையில் சட்டமன்ற உறுப்பினராகி இன்றைக்கு முன்னாள் அம்மாவால் அடையாளம் காட்டப்பட்ட அண்ணன் வருகிற பொழுது திராவிட இயக்கத்துடைய தலைவர் என்ற வகையில் கோபாலபுரத்தில் டாக்டர் கலைஞர் அவர்களுக்கும் நன்றி உணர்வோடு, ஏன்னா திராவிட அண்ணாவால் உருவாக்கப்பட்ட தலைவர்கள் அவரையும் நன்றி உணர்வோடு எண்ணி பார்த்து போயஸ் கார்டன் சென்று போயஸ் கார்டன் செல்லும் வழியில் கோபாலபுரத்திலும் கலைஞர் அவர்களுடைய நினைவுகளை போற்றி அம்மா அவர்களை சந்தித்து புரட்சித்தலைவர் அம்மா அவர்களால் சட்டமன்ற உறுப்பினராகி அம்மாவால் அடையாளம் காட்டப்பட்ட அண்ணன் ஓபிஎஸ் அவர்களுடைய தலைமையேற்று இன்றைக்கு சிறப்பாக செயல்பட்டு வந்துட்டீங்களா? பாத்தீங்களா, இப்ப வந்துட்டீங்களா? யார் பின்னாடி வந்திருக்கீங்க? ஓபிஎஸ். ஆமா ஆமா, அவர் அம்மாவால் அடையாளம் காட்டப்பட்ட அம்மாவால் 3 முறை முதலமைச்சராக நியமிக்கப்பட்ட, அம்மா காலத்திலே கழகத்தின் பொருளாளராக நியமிக்கப்பட்டு சிறப்புடைய செயல்பட்ட, அம்மாவின் மறைவு பிறகு இயக்கத்தை கட்டி காத்த, பிறகு முதலமைச்சராக நீடித்த, எழுந்த சூழலில் அன்றைக்கு முதலமைச்சரான அண்ணன் இபிஎஸ் அவருடைய ஆட்சியை தாங்கி பிடிப்பதற்கு பேருதவி செய்த அண்ணன் ஓபிஎஸ் அவருடைய தலைமையில் நான் செயல்பட்டு கொண்டிருக்கிறேன். கட்சியை கட்டி காத்தவர் கட்டாயம், அவரு கட்டாயம் கட்சியை கட்டி காத்தவர் தான் சார். எப்படி சார் இது எப்படி நீங்க உங்களுக்கு மனசாட்சி இல்லையா? கட்சியும் அதாவது அம்மாவின் மறைவுக்கு பிறகு எழுந்த அசாத்தியமான சூழ்நிலையில் அவர் முதலமைச்சர் பதவிக்கு பங்கு ஏற்பட்டாலும் அன்றைக்கு முதலமைச்சரான திரு இபிஎஸ் அவர்களை அன்றைக்கு அவர் முதலமைச்சர் துணை முதலமைச்சர் என்று தியாக உணர்வோடு 4 ஆண்டு காலம் அந்த ஆட்சி தொடர்வதற்கும் பிறகு அவர்களுக்குள் ஏற்பட்ட ஒப்பந்தத்தின் அடிப்படையில் அண்ணன் ஓபிஎஸ் அவர்கள் ஒருங்கிணைப்பாளராகவும் அண்ணன் இபிஎஸ் அவர்கள் இணை ஒருங்கிணைப்பாளர் இணைந்து இருவரும் கட்சியை காப்பாற்றி வந்த அந்த சூழலில் தான் நாம் இன்றைக்கு திரு இபிஎஸ் அவர்கள் பிரதான எதிர்கட்சி தலைவராக நீடிக்கக்கூடிய ஒரு சூழலுக்கெல்லாம் வழிவகுத்தவர் அண்ணன் ஓபிஎஸ் அவர். சரி, அதிமுக 2ஆக உடைக்கிறதுக்கு பார்த்தாரு திரு ஓபிஎஸ் அவர்கள். அவரை நம்பி எந்த ஒரு எம்எல்ஏ 10 பேர் வந்தாங்க, ஆனா இபிஎஸ் நம்பி எத்தனையோ பேர் வந்தாங்க. இன்னைக்கு அதிமுக யாருடைய கையில் இருக்கு? அந்த சப்ஜெக்டுக்குள்ள போனோம்னா டீப்பா நம்ம இல்ல அதெல்லாம் ஷார்ட்டா முடிச்சு. இப்ப அதிமுகவின் பொதுச் செயலாளர் யார்?
இன்றைக்கு அதிமுகவில் அதிக அதிமுக 5 ஆண்டுகளுக்கு ஒரு முறை நடத்தப்பட வேண்டும் என்ற அதிமுக கழக சட்ட பைலாப்படி உட்கட்சி சட்டத்திட்ட விதிகள் இருக்குங்கள்ல, பைலாஸ் ஆஃப் பொலிட்டிக்கல் பார்ட்டி, அதன்படி 2016ஆம் ஆண்டு 2021ஆம் ஆண்டு டிசம்பர் 1ஆம் தேதி ஒருங்கிணைப்பாளராக முறைப்படி கழக அமைப்பு தேர்தலில் ஒருங்கிணைப்பாளர் ஓபிஎஸ் அவர்களும் இணை ஒருங்கிணைப்பாளர் இபிஎஸ் அவர்களும் போட்டியிட்டு முறைப்படி தேர்ந்தெடுக்கப்பட்டவர் அண்ணன் ஓபிஎஸ் அவர்கள் கழகத்தின் ஒருங்கிணைப்பாளராக 2011 இருவரும் இணைந்து தான் அந்த ஒற்றை வாக்கில் தேர்ந்தெடுக்கப்பட்டார்கள். அதற்கு பிறகு எழுந்த சூழலில் திரு இபிஎஸ் அவர்கள் பொதுக்குழுவில் இல்லை, ஒற்றை தலைமை தான் வேண்டும், இரட்டை தலைமை செயல்பாட்டுக்கு சரிப்பட்டு வரவில்லை என்ற ஒரு கோஷத்தை எழுப்பி அவர்கள் அதற்கு பிறகு நடந்த சம்பவங்கள் உங்களுக்கு தெரியும். எனவே அவர் பொதுச் செயலாளராக அறிவித்து கொண்டார். அந்த பொதுச் செயலாளராக அம்மா சுட் பி த எட்டர்னல் ஜெனரல் செக்ரட்டரி, நிரந்தர பொதுச் செயலாளர் அம்மா தான் இருக்க வேண்டும் என்று அம்மா மறைந்தவுடன் இருவரும் இணைந்து நடத்திய முதல் பொதுக்குழுவில் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது. அந்த தீர்மானத்துக்கு எதிராக தன்னைத்தானே பொதுச் செயலாளராக அறிவித்து கொண்டார் என்ற ஒரு வருத்தத்தில் அண்ணன் ஓபிஎஸ் அவர்கள் நீதிமன்றத்தை நாடி இன்றைக்கு வழக்கு நீதிமன்றத்தில் நிலுவையில் இருக்கிறது. நான் எந்த விதமான நிபந்தனையும் விதிக்காமல் அதிமுகவில் இணைய தயாராக இருக்கிறேன் அப்படின்ட்டு சொல்லியிருக்காரு. அதுல நீங்களும் இருக்கிறீங்க. அப்பனா எடப்பாடி கிட்ட சரணாகதி அடைகிறாரா? இல்ல, இணக்கத்தை ஏன் நீங்க சரணாகதின்னு கொச்சைப்படுத்துறீங்க? அப்படிதான் ஏத்துக்க முடியும். நாங்கள் ஒரு இணக்கமான சூழ்நிலை உருவாக்க வேண்டும் என்ற பரந்த உள்ளத்தோடு அண்ணன் ஓபிஎஸ் சொல்வதை நீங்க சரணாகதின்னு அதை கொச்சைப்படுத்துறீங்க. அப்படிதான் இருக்கு. நான் எந்த ஒரு நிபந்தனை விதிக்க மாட்டேன், எதுவும் செய்ய மாட்டேன், சரணாகதி அடைகிறது தானே. எந்த விதமான நிபந்தனை போரின் போது தோற்றம் வெற்றி பெற்றவர்கள் சரணாகதி அடைந்த போல் இன்று எடப்பாடி அவர்கள் வெற்றி பெற்றிருக்கா, அதனால இவர் தோத்து போயிட்டு அதனால் சரணாகதி அடைகிறாரா? சமரச கொடியாகிய வெள்ளை கொடி காட்டுவதற்கும் ஏன்னா கைகளை தூக்கி கொண்டு சரணாகதி அடைவதற்கும் மிகுந்த வித்தியாசம் உண்டு. நாங்கள் சமரசத்திற்கு வெள்ளை கொடி காட்டியிருக்கிறோம், சரணாகதி என்று கையை தூக்கவில்லை போர்க்காலத்தில் போல. காரணம் என்னன்னா, தயவுசெய்து கேள்வி கேட்டீங்க, என்னை பதில் சொல்ல அனுமதிங்க. தேர்தலுக்குன்னு 8 மாதம்தான் இருக்குது. ஒற்றை தலைமைன்னு அண்ணன் இபிஎஸ் அவர்கள் தலைமையேற்ற பிறகு கட்சி பின்னடைவு தொடர்ந்து சந்திட்டு இருக்கு. நாடாளுமன்ற தேர்தலுக்குள்ள டீப்பாக போக தேவையில்லை, உங்களுக்கே தெரியும் ரிசல்ட்ஸு. தென் மாவட்டங்கள்ல அதிமுக கோட்டை 7 டெபாசிட் 5 டெபாசிட் அங்கதான் போச்சு, அங்கே போச்சு. இப்போ ஏன்னா அப்போ அந்த சூழல்லாம் மனசில் வச்சு இன்னும் மக்கள் மத்தியில் என்னன்னா, நாங்கள் பல இடங்களில் போகிறோம், அவன் ஓபிஎஸ் பல முறை அவரும் சொல்கிற ஒன்றும் சரியில்லை, இந்த இபிஎஸ் ஏன் பிடிவாதமாக இருக்காரு அப்படிங்கிற எண்ணம் மக்கள் மத்தியில் பரவி விட்டது. தெரிந்தோ தெரியாமலோ an illusion has developed into the minds of the public that unless or otherwise ADMK is united, there is no chance at all for ADMK to stage a comeback as a political power to become a ruling partyங்கிற ஒரு சிந்தனை, ஒரு எண்ண ஓட்ட மக்கள் மத்தியில் உருவாச்சு. எனி பொலிட்டிக்கல் லீடர் ஃபார் தட் மேட்டர், எந்த அரசியல் கட்சி தலைவரும் மக்களுடைய உள்ளார்ந்த உணர்வுகளை மதித்து அதை பிரதிபலிக்கக்கூடிய வகையில் செயல்பட்டால்தான் ஒரு அரசியல் கட்சியை வைப்ரண்ட்டாக இருக்க முடியும், செயலாக்கமிக்க ஒரு கட்சியாக இருக்க முடியும். அந்த அடிப்படையில் தேர்தல் இறங்கிவிட்டது. தனிநபர் பிரச்சனை முன்னிறுத்துவதை விட யாரோ ஒருவர் இறங்கி போனால்தான் பெரிய பிரச்சனைகள் முடிவுக்கு வரும் என்ற அடிப்படையில் தான் ஓபிஎஸ் அண்ணன் எந்தவித நிபந்தனையும் இல்லாத இணைந்தால் வெற்றி அதிமுகவை காப்பாற்றலாம். எனவே நான் இணைப்புக்கு தயார். எனக்கு ஏற்படக்கூடிய சிறு பெரு இதுகளை பற்றி செட்பேக்ஸை பற்றி நான் கவலைப்படலை. எனவே இணைப்பு ஒன்று தான் பிரதான குறிக்கோள்ங்கிற நல்ல எண்ணத்தில் தொலைநோக்கு பார்வையோட ஒரு வார்த்தையை சொல்லியிருக்காங்க. எடப்பாடி அவர்கள் திரு ஓபிஎஸ் முதுகில் குத்தி விட்டார், குத்தி கட்சியிலிருந்து நீக்கிட்டார். அப்படி இருக்க எப்படிப்பா சார் போய் சேர்றீங்க? ஓபிஎஸ் கட்சியில் இணைக்க மாட்டேன் அப்படிதான் சொல்லியிருக்காரு. அதே மாதிரி தான் திரு அமித்ஷா அவர்கள் அதிமுகவின் உட்கட்சியில் நாங்கள் தலையிட மாட்டோம் என்று சொல்லிவிட்டார். உங்களை நடுத்தெருவில் கொண்டு நிறுத்திவிட்டார். ஓபிஎஸ் அவர்களை பாஜகவும் சரி அமித்ஷாவை நம்பிட்டு இருந்தீங்க, கடைசியில் ஆச்சு. எல்லாத்துக்கும் நல்ல பதில் சொல்கிறேன். நீங்கள் இதுக்கு முன்னாடி கேட்டீங்க பிரிஞ்ச கட்சிக்கு எப்படி ஒன்று சேர்றது அப்படின்ட்டு, இவ்வளோ சண்டை போட்டு எப்படி பிரிஞ்சிங்களேன்ட்டு. தலைவர் மறைவுக்கு பிறகு புரட்சி தலைவர் எம்ஜிஆர் மறைவுக்கு பிறகு இயக்கம் 2ஆக புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவருடைய துணைவியார் ஜானகி அம்மா தலைமையிலும் புரட்சி தலைவர் அம்மா தலைவரால் அரசியல் அடையாளம் கட்டப்பட்டு கொள்கை வரப்பு செயலாளராக நாடாளுமன்ற உறுப்பினராக சத்துணவு திட்ட உயர்மட்ட குழு சொல்லிடுறேன் சார். அப்படி இருந்த அவர்கள் ஜெயணி ஜாயணி என்று பிரிந்த பிறகு இருவரும் தனித்தனியே தேர்தலை சந்தித்து மக்கள் மன்றத்தால் அம்மா
சரிங்களா, 27 சீட்டை ஜெயிச்சு எதிர்கட்சி தலைவர் ஆனோன்னா அப்புறம் வந்து கட்சி ஒன்றுபட்ட வரலாறுலாம் இருக்குது. அன்னைக்கு மாதிரி ஒரு ஃபயர்ஸ் ஃபைட்டு, பொலிட்டிக்கல் ஃபைட்டு எந்த அரசியல் இயக்கத்தில் இருந்திருக்காது. ஒன்று பிரிந்த இயக்கங்கள் சேர்வது புதியதல்ல. நாங்களே எங்கள் இயக்கமே உடைந்து சேர்ந்திருக்கிறது. இப்போ சற்று முன் நம்ம 2 பேரும் பெர்சனலாக பேசினோம்ல, முடிச்சிடுறேன், பெர்சனலாக பேசினோம்ல, அதில் காங்கிரஸ் கட்சியானது தமிழ்நாட்டில் ஸ்தாபன காங்கிரஸ், இந்திரா காங்கிரஸ்னு இருந்துச்சு. அது ஒன்றும் சேரவில்லையா? சமீபத்தில் 1996 முதுபெரும் காங்கிரஸ் தலைவர் திரு மூப்பனார் ஐயா அவர்கள் தமாகவை உருவாக்கினார்கள். தமாகவிலிருந்து அண்ணன் திரு ப. சிதம்பரம் அவர்கள் இது வந்து ஜனநாயக பேரவை, காங்கிரஸ் ஜனநாயக பேரவை உருவாக்கினார்கள். இன்றைக்கு அந்த தமாக இன்றைக்கு மூப்பனார் காலத்திலே தமாக காங்கிரஸில் இணையவில்லையா? அல்லது தனி கட்சி நடத்தி அண்ணன் சிதம்பரம் அவர்கள் காங்கிரஸ் இணையவில்லையா? இதெல்லாம் அரசியலில் வந்து என்னங்க, இதெல்லாம் அரசியலில் வந்து பல பல சூழல்கள் இல்ல. நீங்க ஓபிஎஸ்க்கு பயங்கரமான வக்காலத்து வாங்குறீங்க. சில பல சூழ்நிலைகள் அரசியல் இல்ல 1989 அதிமுக 2ஆக பிரிந்தது. ஆனால் ஓபிஎஸ் அதிமுகவில் தான் வெளியே வந்திருக்கார். என்னவோ அதிமுக வந்து எடப்பாடியை ஓபிஎஸ் 2ஆக பிளந்து விட்ட மாதிரி சொல்றீங்களே, இது எப்படி இருக்கு? என்ன சொல்றேன்னா, எனவே பிரிந்த இயக்கங்கள் ஒன்று சேர்வது வந்து இயல்பான ஒரு செயல்பாடு தான். ஏன்னா இட் வாஸ் ஆஃப்டர் இட் ஹேஸ் பின் ஏ ஃப்ரண்டல் பொலிட்டிக்கல் ஃபைட். சொல்கிறது புரியுதுங்களா? அதனால் இணைவது ஒன்று புதிதாக நாட்டிலே நடக்காத ஒரு அதிசயம் கிடையாது. நீங்கள் அந்த இதை கம்பேர் பண்ணுறீங்க. அன்றைக்கு அவங்க நிர்வாகிகள்லாம் அன்றைக்கும் சொல்கிறேங்க, திரு அன்னை ஜானகி அம்மையார் கூட தான் இருந்தாங்க சார். அது எல்லாருக்கும் தெரியும் சார். இப்போ இங்கே வாங்க சார். இப்போதாங்க வர்றேன், இப்பவும் வர்றேங்க. இப்போ கரண்ட்டுக்கு வாங்க சார். கரண்ட்டுக்கு தாங்க வர்றேன். இப்போ ஓபிஎஸ் பிரிந்த விட திரு எடப்பாடி பழனிசாமி சொன்னபடி வெற்றியின் எல்லைக்கோட்டவே தொட முடியலையே. அதை நீங்கள் என்ன சொல்லுவீங்க? ஓபிஎஸ் அண்ணன் அவர் பிரிந்து சென்ற பிறகு தானே 5 தொகுதியில் டெபாசிட் போயிருக்கு நாடாளுமன்ற தேர்தலில். சரி, ஒரு தொகுதினால் ஜெயிக்க முடிஞ்சா? எனவே வந்து பப்ளிக் பெர்செப்ஷன் இஸ் தட் ஏடிஎம்கே should get integrated, then only it can think of winning an electionங்கிறது பப்ளிக் பெர்செப்ஷன் சார். நீங்க சொல்றது அதை பிரதிபலிக்கக்கூடிய வகையில் தான் அண்ணன் ஓபிஎஸ் வந்து இணைப்புக்கு இல்ல நீங்க சொல்றது எப்படி தெரியுமா? அதாவது 7 தொகுதியில் டெபாசிட் போடுறது, பாராளுமன்றத்து 5 தொகுதிகள் தென் மாநிலத்தில் திரு முக்குளத்தோர ஓட்டுகள் கிடைக்காதனால் அப்படி என்று சொல்றீங்க. அதே முக்குளத்தோர் தான் திரு ஓபிஎஸ்ஐ பாராளுமன்றத்தின் தேர்தலில் தோற்கடித்தார்கள். அப்படி இல்லைங்க. ஆமா, நீங்க அப்படி இல்லைங்க. அவர் வந்து அன்னை ஓபிஎஸ் சரி, நாகூர் கனிக்கும் இவருக்கும் என்ன வித்தியாசம்? 1.5 லட்சம் ஓட்டு. அப்பனா முக்குளத்தார் ஓட்டு அவருக்கு வரல. அது ஒத்துக்கிறீங்களா? முக்குளத்தார் அவர் பின்னாடி இல்ல. இதை வச்சு எத்தனை நாளைக்கு ஏமாத்த போறீங்க? நான் வந்து ஒரு நிமிஷம் கேளுங்க. நான் வந்து உங்களை பாதி ரொம்ப வந்து ஜாதி ரீதியா இந்த பிரச்சனை எடுத்துட்டு போக அப்படி இல்ல. நீங்க ஜாதி ரீதியாக கொண்டு வரீங்க. தென் மாநில தென் தமிழகத்தில் அதிமுக தோற்கப்பதற்கு காரணம் குறிப்பிட்ட சமுதாய ஓட்டுகள் கிடைக்காதனால் அப்படி சொல்றீங்க. ஒரே சமூகத்தை சேர்ந்த யாரால் திரு இபிஎஸ் அவர்கள் உயர்வடைந்தாரோ, திருமதி சசிகலா அம்மையார் முதலமைச்சராக காரணம், அதற்கு வழிவகை செய்தவர் திரு தினகரன். பிறகு அவர்களுக்குள் சண்டை வந்து திரு தினகரன் நம்பிக்கையில்லா தீர்மானம் கொண்டு வந்த பொழுது அவருடைய அண்ணன் ஓபிஎஸ் அவர்கள் 15 எம்எல்ஏக்களுடன் அவர் ஆட்சியை காப்பாற்ற உதவி பண்ணார். இப்படி ஒரு காலகட்டத்தில் ஒரு 3 பேரையும் வேறு 3வரையும் பகையாளாக்கி வெளியேற்றப்பட்ட நிலையில் அவர்கள் சார்ந்த அந்த சமுதாயம் பாரி நம்பிவர் வந்து முதலமைச்சராக அந்த அம்மா உருவாக்க எல்லாம் உதவி பண்ண நம்ம சமுதாயம் சேர்ந்த ஒருத்தரை இப்படி 3 பேர்த்தையும் பழி வாங்கிட்டாருன்னு அந்த சமுதாயம் ஒரு முடிவு எடுக்கிறதுக்கு பொழுது அந்த பேசிஸ் ஆஃப் அ பர்டிகுலர் இஷ்யூ a community takes a decision, so they cannot be held individually responsible. அந்த அடிப்படையில் எனவே இப்படித்தான் பிரச்சனை இருக்குல்ல, இதனால தான் பிரச்சனை ஓடுது, இதை சரி கட்டலாம், அவங்க எல்லாம் சேர்ந்து அந்த இணைஞ்சு செயல்பட தயாருங்கன்னு இணைஞ்சிட்டு கட்சியை காப்பாற்ற வேண்டியது தானே? இல்லை, நீங்கள் எப்படி அவருக்கு தான் எந்த ஒரு நிபந்தனை இல்லாமல் அதிமுகவில் சேருவதற்கு தயார் இருக்க சொல்வதற்கு அந்த அருகதை திரு ஓபிஎஸ்க்கு இருக்கா? அதிமுகவுக்கு முதுகில் எத்தனை வாட்டி அந்த கட்சியை தான் உயர்த்திய கட்சியை எவ்வளவு துரோகம் செஞ்சாரு? திரு ஸ்டாலின் அவர்களுடன் கூட சேர்த்து நம்பிக்கையில்லா தீர்மானத்தை ஒன்றாக சேர்ந்தார். 2021 சட்டமன்ற தேர்தலில் தென் தமிழகத்தில் பிரச்சாரம் செய்யாமல் தூங்கி கொண்டிருந்தார். அதனால் எப்படி எடப்பாடி
முதல்வராக வரக்கூடாதுன்ட்டு தானே அந்த சதி செஞ்சாரு. இதெல்லாம் வந்து நீங்கள் சொல்கிறது இது திரு இபிஎஸ் அவர் சைடில் சொல்லாத ஒரு கற்பனை செய்திகள்லாம் நீங்கள் வந்து ஏதோ அண்ணன் இபிஎஸ் மேலே தனிப்பட்ட பகை கொண்டவர் போல நீங்கள் வந்து கட்டுக்கதைகளை இங்கே அவிழ்த்து விடுவீர்கள். உண்மைதான், அவர்கள் கட்டுக்கதை இல்ல, உண்மை அது. இல்ல உண்மை. அவர் எங்க பிரச்சாரம் போனார் 2021ல? அப்படி எடப்பாடி எடுக்கிறது சரிதானே? நீங்க வந்து ரொம்ப சரிதானே? நீங்க சும்மா இருங்க, வாயை மூடுங்க. நான் சரியாத உங்களுக்கு உண்மையை குத்துது. இல்ல உண்மையை குத்துது. உண்மையை குத்துது. நானே கட்சியின் தேர்தல் பிரிவு செயலாளர், நான் உடன் இருந்தவன். நீங்க வந்து வழிபோக்கர் வந்து ஏதோ கட்சியினுடைய உள்கட்சி விவகாரங்களை பத்தி ஏதோ கற்பனையில் நீங்கள் பேசுகிறத நான் அனுமதிக்க முடியாது. புரட்சித்தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் அமெரிக்காவிலிருந்து ஜெயிச்ச தொகுதி, புரட்சித்தலைவர் அம்மா அவர்கள் வென்ற தொகுதி. அதில் இருவேறு கருத்தே கிடையாது. என்ன அங்கே பிரச்சனைனா, திமுக ஒரே குடும்பத்தை சேர்ந்த இரு சகோதரர்கள் அன்றைக்கு ஒன்றுபட்ட அதிமுகவில் திமுக சார்பில் அதே குடும்பத்தை சேர்ந்த அண்ணன் போட்டிடுறார். அவர் தான் எப்பவும் சிட்டிங் எம்எல்ஏ மகாராஜன். சொல்ல நம்ம ஒன்றுபட்ட அதிமுகவில் அவர் உடன் பிறந்த தம்பி கட்சியோட ஒன்றிய செயலாளர் போட்டிடுறாரு. அப்போ அங்கே என்ன நடக்குது, நம்ம கட்சியோட ஒன்றிய செயலாளர் இருக்கக்கூடிய சகோதரர் தான் போட்டிடுறாரு. அவர் பெரிய அதே மாதிரி ராஜன் தான் வரும், என்னுடைய கழுதகை நண்பர் தான். போட்டி போடுறப்ப அங்கே மக்கள் என்னடா ஒரே குடும்பத்துக்குள்ளே போட்டி போடுறது இக்கட்டான, அவங்க தாய் மாமன் கூட பேசுகிறாரு, அப்போ யாரோ ஒருத்தர் விட்டு போங்க இப்படி பண்ணிங்கன்னான்ட்டு. இல்லை கட்சி ரீதியாக நாங்கள் ஃபைட் பண்ணுறோம், இதில் நீங்கள் தலையிடாதீங்கன்னப்போ அப்போ அங்கே இருக்கக்கூடிய சொந்த பந்தங்கள் என்ன பண்ணுறாங்க, மூத்தவனுக்கு 2 ஓட்டு இளையவனுக்கு 1 ஓட்டு போடலாம் அப்படின்னு போட்டனால மூத்தவராக இருக்கக்கூடிய திமுகவை சேர்ந்த வேட்பாளர் மகாராஜன் வெற்றி பெற்றார். சொல்கிறப்ப இந்த தடவை இப்போ நான் சொல்கிறேன், அதுக்கு ஒரு அது ஒன்றுபட்ட அதிமுக. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த தேர்தல்லையும் இப்போ நடந்து முடிஞ்ச இப்போ தேர்தல் 2020 பாராளுமன்ற தேர்தல், அந்த தேர்தல்லையும் பார்த்தீங்கன்னாங்க இப்போ மகாராஜா வந்து நீங்கள் சொன்ன இடைத்தேர்தல், நான் சொன்ன கதை இடைத்தேர்தல், இப்போ பொது தேர்தல் நடந்துச்சுங்களா, அதுலேயும் அதே 2 சகோதரர்கள் தான் போட்டி போடுறாங்க. சொல்ல புரியுதுங்களா? அப்போவும் இதே நிலையில் அண்ணங்காரன் தான் ஜெயிக்கிறாரு. ஸோ அதனால் வந்து அது தனிப்பட்ட முறையில் அண்ணன் ஓபிஎஸ் அவர்களை குறை சொல்ல முடியாது. பொலிட்டிக்கல் சுச்சுவேஷன் அங்கே எழுந்த, நான் தேர்தல் பொறுப்பாளராக இல்லை, தயவுசெய்து என் வார்த்தையை நம்புங்க. நான் வந்து நாடாளுமன்ற தேர்தல் சமயத்தில் ஓபிஎஸ் அண்ணனுடைய அருமை மகன் ரவீந்திரநாத்துக்கு தேர்தல் பொறுப்பாளர், தேனி நாடாளுமன்ற தொகுதி 2வது முறை எனக்கு சீட்டு கொடுக்கல. நான் நலக்கோட்டை தொகுதி கேட்டேன், எனக்கு சீட்டு கொடுக்கல. எனவே வந்து போடி தொகுதியில் நான் தேர்தல் பொறுப்பாளர் இருந்தனால ஐ ஆம் கிவிங் யூ ஃபர்ஸ்ட் ஹேண்ட் இன்ஃபர்மேஷன் ஆன் த கிரவுண்ட் ரியாலிட்டிஸ், அபவுட் த கிரவுண்ட் ரியாலிட்டிஸ். அதனால் இதில் அவரை வந்து யூ கேனாட் லெவல் ஸ்வீப்பிங் அலிகேஷன்ஸ் அகேன்ஸ்ட் அவர் லீடர் ஓபிஎஸ். ஸோ இப்போ வந்து பாஜகவும் உங்களை கைவிட்டுருச்சு, அதனால் நீங்கள் அதிமுகவில் சேரத்துக்கு முயற்சி செய்கிறீங்க. ஆனால் எடப்பாடி செக் வச்சுட்டாரு. இப்போ அடுத்தது விஜய் கிட்ட போகிறீங்களா? இல்லை, நீங்கள் சொன்ன இந்த முதல் கேள்வியை நான் ஒத்துக்கிறேன், உங்களோட ஒத்துப்பறேன். பாரதிய ஜனதா கட்சி கைவிட்டது என்பதை திரு அமித்ஷா அங்கே வந்து திரு இபிஎஸ் அவர்கள் மட்டும் சந்தித்து அலையன்ஸ் எல்லாம் பேசி முடிவு பண்ண கூட்டத்திற்கு ஓபிஎஸ் அண்ணன் கூட்டத்துக்கு கூப்பிடலாட்டு கூட தனிப்பட்ட முறையில் கூட கூப்பிட்டு பேசலைங்கிற வருத்தத்தை ஓபிஎஸ் அண்ணனே சொல்லியிருக்காரு. நான் நிச்சயமாக எப்படி கூப்பிடுவார்னு நான் காத்திருந்தேன், அவர்கள் அழைக்காதது எனக்கு ஏமாற்றம் தான், வருத்தம் தான் என்று சொன்ன நிலை நிச்சயமாக பாரதிய ஜனதா அண்ணன் ஓபிஎஸ் காட்டக்கூடிய விசுவாசத்துக்கு உரிய மரியாதை கொடுக்கவில்லை. இட் இஸ் நாட் ரெசிப்ரோகேட்டட் டு ஹிம் ப்ராப்பர்லிங்னு நாங்கள் உணர்றோம். அந்த உங்களுடைய கருத்தை நான் முழுவதும் ஏற்றுக்கொள்கிறேன். ஆனால் அதே நேரத்தில் அரசியலில் வந்து ஒரே ஒரு தேர் ஆர் சோ மெனி பார்ட்ஸ், சொல்ல புரியுதுங்களா? ஒருத்தர் சுண்டு வரல போட்டு நடக்க வேண்டிய அவசியம் கிடையாது. எனவே வந்து we will be looking for other alternatives. ஃபஸ்ட்டு எங்களுடைய முடிவு என்னென்னா, இப்போ சமீபத்தில் நடந்த நிர்வாகிகள் கூட்டத்தில் கூட முதல் எல்லாரும் சொன்னது, நம்ம எந்த நிலையில் அதிமுகங்கிற அந்த இதை இழந்துடக்கூடாது. நம்முடைய இது இருக்குங்கள ஐடென்டிட்டி, தி சோ கால்ட் ஐடென்டிட்டி, அதிமுக என்ற அடையாளத்தை ஏன்னா நம்ம திராவிட இயக்கத்திலிருந்து நம்முடைய பரிணாம வளர்ச்சி என்பது தந்தை பெரியார் அவர்களுடைய பகுத்தறிவு கொள்கைகள், சமூக நீதி கொள்கைகள், இது அத்தனையும் உங்களுக்கு ஜாதி மறுப்பு, சொல்கிறோம் தீண்டாமை ஒழிப்பு, பெண் உரிமை, பிறகு பாருங்க அண்ணா அதை தழுவி உருவாக்கிய மாநில சுயாட்சி, மொழிக் கொள்கை, தமிழ்நாடு தமிழினம் என்ன அதனுடைய பெருமைகள் என்ன, அதோட மாநில சுத்தி வளர்ச்சி இங்க வாங்க சார் இல்லைங்க வர்றங்க மாநில அதிகாரங்களை நிலைநிறுத்துதல், அது தொடர்ந்து அதன் வழியாக வந்து புரட்சித்தலைவர் எம்ஜிஆர், புரட்சித்தலைவர் அம்மா, அந்த வழியில் வந்தோன்னா அந்த ஐடென்டிட்டியை விட்டுறக்கூடாது. எனவே அதிமுகங்கிறது இணைப்புல தான் நம்ம முஸ்லிம் இணைப்பு என்ன இணைப்பு
அதிமுக என்ன இரண்டாக உடஞ்சு போயிருக்கா இணைப்பு என்று சொல்றது இல்லைங்க. நீங்க சேரத்துக்குன்னு சொல்லுங்க. சரி, நாங்க சேர்றதுக்கு கட்சி விட்டு நீக்கியாச்சு. நீங்க எங்கன என்ன இணைப்பு இருக்கு? சரி, உங்க வார்த்தைப்படியே வர்றீங்க. உங்களுக்கு திருப்திப்படுத்த உங்களுக்கே உங்க வார்த்தைப்படி இல்ல, நீங்க அந்த வார்த்தை உபயோகத்துக்கு உங்களுக்கு தகுதி இருக்கா? இணைப்புன்றீங்க. தகுதியா இருக்குதுன்னா கடுமையான வார்த்தைகள் பேசாதீங்க. நான் சொல்றதை பொலைட்டா நான் சொல்றேன், அதை கேளுங்க. நாங்க வந்து இணைப்பு சேர்றதுக்கு தான் ஆசைப்படுறோம். வாட் ஃபார் சேரத்துக்கு ஆசைப்படுன்னு சொல்லுங்க. சேர்றதுக்கு ஆசைப்படுறோம். வாங்க, வழிக்கு வாங்க. வந்துட்டேன். என்ன நோக்கத்துக்காக வேண்டியதான்? என்ன நோக்கம்? அதை இப்போ நீங்கள் பேசிட்டீங்க, நான் ஒத்துக்கிட்டேன். சேர்வதற்கு தான் முயற்சி செய்யணும். நோக்கம் என்ன? சேர்ந்தால்தான் அதிமுக உருப்படும், தேர்தலில் ஜெயிக்கும் என்ற உண்மையை மையமாக கொண்டு நாங்கள் சேர்வதற்கு முயற்சி செய்கிறோம். இந்த உண்மையை மறைத்து செயற்கையாக சேர்வதற்கு எந்த சக்தி தடையாக இருந்தாலும் அந்த சக்தி தனிப்பட்ட சக்தி வீழ்வதாக நாங்கள் எண்ணவில்லை. அதிமுக என்ற மாபெரும் இயக்கம் வீழ்ச்சியை சந்தித்து விடும் என்று நாங்கள் அச்சப்படுகிறோம், வருத்தப்படுகிறோம். அந்த சூழ்நிலைக்கு அதிமுக தள்ளிவிடக்கூடாது என்று எங்கள் தலைவர் உணர்கிறார். எனவே தான் நாங்கள் இணைப்புக்கு நிபந்தனையற்ற இணைப்பு என்ற கோட்பாட்டில் நாங்கள் உறுதியாக இருக்கிறோம். சரி, இப்ப செப்டம்பர் 4ஆம் தேதி பொதுக்கூட்டம் வச்சு எதுக்கு? அது இல்லை, அதை தாங்க பொதுக்கூட்டம். யாருடைய காசு கரியாக்குறீங்க? இல்லை, கேளுங்க. அவர் ஒரு தனி மனிதராக திரு இபிஎஸ் அவர்களிடம் எங்களுக்கு கருத்து வேறுபாடு வந்த உள்ளது. இன்றைக்கு சட்ட போராட்டம் துவங்கியிருக்கக்கூடிய சட்ட போராட்டத்திற்கு எல்லா நிலைகளிலும் சென்னை உயர்நீதிமன்றத்தில் ஆரம்பித்து உச்சநீதிமன்றம் வரை 2 ஆண்டு காலம் சட்ட போராட்டத்திற்கு மட்டும் அவர் எவ்வளவு எத்தனை கோடி செலவழித்திருப்பார் என்பது அவருடைய வழக்குகளில் ஆஜராகக்கூடிய பல வழக்கறிஞர்கள் நானும் ஒரு சிறிய அளவில் என்னுடைய பங்கு இருக்கிறது, உடன் இருப்பவன் என்ற முறையில் நான் நேரடியாக அறிவேன் எவ்வளவு செலவு பண்ணுறாருன்னு. ஃப்ரம் ஹிஸ் ஓன் பாக்கெட்ஸ். அவருக்கு தேவையான போது செலவு செய்யறாரு. அவருக்கு இல்லைங்க, எங்களுக்கு சேர்த்து தாங்க. நானும் கட்சியை விட்டு வெளியேற்றப்பட்டிருக்கேங்க. அவரை மட்டும் நீக்கப்படவில்லை. நான் ஒருங்கிணைந்த அதிமுகவில் மாநில எம்ஜிஆர் இளைஞர் இணை செயலாளர். ஆமா, சொல்ல புரியுங்களா? 91 சட்டமன்ற உறுப்பினர். எனக்கு இன்றையோட கணக்கு சேர்த்தா 40 ஆண்டு காலம் இந்த இயக்கத்தோட தொடர்பு இருக்க. என்னை போன்ற அண்ணன் வைத்திலிங்க அண்ணன் அவர்கள் மாணவர் திமுகவிலிருந்து வந்தவர். அதே மாதிரி மனோஜ் பாண்டியன், அவர் அப்பா தான் அதிமுக துவங்க பிஹெச் பாண்டியன். இப்படி பலரும் ஜேசிடி பிரபாகரன் போலேந்து பலர் ஜேசிடி பிரபாகர் உங்களை விட்டு ஓடிட்டாரு. நீங்க கேட்டு மாப்பா பாண்டியன் உங்களை விட்டு ஓடிட்டாரு. கேட்டு கேள்விக்கு சொல்றேன் சார். எனவே இப்படி பலர் நீக்கப்பட்ட அனைவரும் சார்பாக அதிமுகவுடைய உரிமை கோரிதான் அண்ணன் ஓபிஎஸ் என்ற ஒரு தனிப்பெரும் தலைவர் தன்னுடைய சொந்த செலவில் தான் தன்மானகாக்க இன்னைக்கு சட்ட போராட்டம் நடத்தி கொண்டு இருக்கார். எனவே அவர் செலவு பண்ண மாட்டேன்னு சொல்லாதீங்க. இட் இஸ் அவர் பர்சனல் இஷ்யூ அண்ட் அவர் லுக் அவுட். யூ வில் பி டியூலி இன்வைட்டட் பை மீ டு த மாநாடு. யூ கம் அண்ட் சி எப்படி எந்த அளவு அண்ணன் ஓபிஎஸ் அவர்கள் செலவு செய்திருக்கால், எவ்வளவு பெரும் கூட்டத்தை நாங்கள் கூட்டியிருக்கோம் என்பதை நீங்கள் கண்ணார பார்த்து அதை தொடர்ந்து மறுநாளே பேட்டியிடுங்க. நம்ம 2 பேரும் உண்மை மையமாச்சு பேச. சார், இப்போ சுற்றுப்பயணம் போகிற எதுக்காக சுற்றுப்பயணம் போகிறீங்க? நீங்கள் என்ன தனி கட்சி வச்சிருக்கீங்க? நீங்கள் ஒரு இண்டிபெண்ட் பாடி, தனி கட்சி ஆரம்பிக்க போகிறாரா? இல்லைங்க, நாங்கள் என்ன சுற்றுப்பயணம் என்னன்னா எல்லா அரசியல் கட்சி தனி கட்சி இப்போ தனி கட்சி வச்சிருக்க யாரும் சுற்றுப்பயணம் போகிறது இல்லையா? அவங்க கட்சி ஓட்டுக்கோசம் போகிறாங்க. ஆமாங்க. நீங்கள் எதுக்கு போகிறீங்க? நாங்கள் என்னங்க தேர்தல் போகாத ஊருக்கு நீங்க போறீங்க போல. கேள்வியே முரண்பாடா இருக்கு. இங்க முதல்ல கேட்டீங்க ஓபிஎஸ் எப்படி கட்சியிலே இல்லை எப்படி தேர்தலில் போட்டிட்டாருன்னு சொன்னீங்க. சொல்ல புரியுங்க, நாடாளுமன்ற தேர்தலில். அதே போல் நாங்கள் தொண்டர்கள் உரிமை மீட்பு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் தொண்டர்கள் உரிமை மீட்பு குழு என்ற அமைப்பை வைத்திருக்கிறோம். அதனுடைய ஒருங்கிணைப்பாளர் அண்ணன் ஓபிஎஸ் இருக்கிறார்கள். அந்த உரிமை மீட்பு குழுவின் சார்பாக அண்ணன் ஓபிஎஸ் அவர்கள் டூர் போகிறாங்க. வர்ற 20ஆம் தேதி டூர் போகிறாரா? இருங்க, பொதுமக்களை சந்திக்க செல்கிறார். டூர் நாங்கள் பொலிட்டிக்கல் டூர். டூர் போறாரு பொதுவா அப்படியே ஊரா பார்த்துட்டு போறாரு. ரொம்ப அறிவுபூர்வமாக பேசுகிறேன்னு நினச்சி பேசிக்கிட்டு உங்களோட இது அறியாமையை வெளிக்காட்ட வேணாம். திரு குட்டிக்கண்ணன் அவர்களே, இஸ் மேக்கிங் எ பொலிட்டிக்கல் டூர் இன்னொன்று அரௌண்டு தமிழ்நாடு. சொல்கிறது கேளுங்க. அந்த இதில் முதல்ல வேற பேரில் அண்ணாவே எங்களுக்கு கீழ் இருந்த காஞ்சியில் ஒரு 20ஆம் தேதி அண்ணன் இணை ஒருங்கிணைப்பாளர் அண்ணன் வைத்திலிங்கம் அவர்களும் துணை ஒருங்கிணைப்பாளர் மனோஜ் பாண்டியன் அவர்களும் ஒரு ஊழியர் கூட்டத்தை தொண்டர்களுடைய நிர்வாகிகள் கூட்டத்தை நடத்துகிறாங்க. அது தொடர்ந்து தமிழ்நாடு முழு டூர் இந்த மாநாட்டுக்கான செயல் திட்டங்களை அந்த டூரில் சொல்லுவாங்க. முடிச்ச பிறகு கூட்டங்கள் சொல்லி மாநாடு மிக பிரம்டமாக நடக்கும். நீங்கள் கேட்டால் நீங்கள் கேட்காத ஒரு செய்தி சொன்னால், இணைப்பு என்பது அந்த மாநாட்டுக்குள் ஒரு உகந்த சூழ்நிலை வந்தால் நிச்சயமாக இணைப்பு சாத்தியப்படும். அதற்கு இணைப்பு சாத்தியப்படவில்லை என்றால் we will be charting our own political path. தனி கட்சி துவங்கி விடுவார். அதோட அர்த்தம் we will be charting our own political pathனா அதற்கு பிறகு எழும் சூழ்நிலைக்கு தகுந்தவாறு நடவடிக்கைகளை மாநாட்டிலே அண்ணன் ஓபிஎஸ் அவர்கள் அறிவிக்கிறார். டூர் போயிட்டு யாருக்கோசரம் நீங்க வாக்கு கேட்க போறீங்க? யாருங்க? நாங்கள்
எடப்பாடி வாக்கு கேட்க போறீங்க? சாரி, ஏன் எங்களுக்குள்ள நாங்கள் வந்து இப்போ ஒரு இணக்கமான சூழலை நோக்கி போய்கிட்டு இருக்கோம். திரு இபிஎஸ் அவர்களோட இருக்கிறவர்களே 10க்கு 20க்கு மேற்பட்ட தலைவர்கள் ஒருங்கிணையணும் குரல் போட்டு அவர்கிட்டையும் பேசிகிட்டு இருக்காங்க. சொல்ல புரியுதுங்களா? எங்கள் சைடில் இருந்து தலைவர்கள் பேசிகிட்டு இருக்காங்க. வந்து பேச்சுவார்த்தைகள் துவங்கி விட்டது. சொல்ல புரியுதுங்களா? ஒரு காலகட்டத்தில் நீங்கள்லாம் அதை மகிழ்ச்சி டு யுவர் சர்ப்ரைஸ் என்ன ஒன்று இணைப்பு வில் டேக் பிளேஸு. அதுக்கான நாங்கள் வி ஆர் ஆப்டிமிஸ்டிக் தட் ஏடிஎம்கே வில் கெட் யுனைடெட். அப்படி இல்லை, அவர் அப்படி சேர்க்கலன்னா திரு எம்ஜிஆர் மாளிகை முன்பு உங்களால் உட்கார முடியுமா? நீங்களே அந்த கோயிலை அடித்து நொறுக்கியவர்கள். சரி, அதுக்குள்ள அப்படி இருக்கிறப்ப நீங்க நம்ம கரண்ட் சப்ஜெக்ட் வந்து நீங்க ரொம்ப பின்னாடி போறீங்க. அது இல்லை, அன்றைக்கு நாங்க தலைமை கழகம் போனப்ப அது விட்டுருங்க. இப்ப வாங்க சொல்றது. நீங்க கேட்ட கேள்விங்க, அதிமுக தலைமை கழகத்தை அடிச்சு நொறுக்குனீங்கல்ல, அது பைத்தியகாரத்தனமான கேள்வி. அன்றைக்கு தலைமை கழகம் போனப்ப அண்ணன் ஓபிஎஸ் ஒருங்கிணைப்பாளர். சொல்ற புரியுங்களா? பொதுக்குழு கூடி அதற்கு பிறகுதான் தீர்மானம் நீக்கின சொல்றாங்க. நாங்கள் the moment we entered into the office headquarters, he was the coordinator of the party. சொல்ற புரியுதா? Under authority that he was the coordinator, என்ன we had gone into the party office. சொல்ற புரியுதுங்களா? அந்த நிகழ்வு வேற. அப்புறம் நீக்கின முன்னாடி நாங்கள் அங்கே போகிறதுக்கான முயற்சிகள் எடுக்கலை. இப்போவும் இணைந்தால் மகிழ்ச்சியோடு, இணைப்பு என்பது புரட்சித்தலைவர் எம்ஜிஆர் உருவாக்கிய கோவிலாக கருதப்படி அதிமுக ராயப்பேட்டை எம்ஜிஆர் மாளிகையில் தான் நடைபெறும். அப்படி நடக்காத பட்சத்தில் தனி கட்சி நாங்கள் எதுக்கு இங்கே அங்கே போகிறோம்? இல்லை, தனி கட்சி இணைப்பு இல்லாத பட்சத்தில் எதுக்கு அலையா? இல்லை, நீங்கள் அப்படி இல்லைப்போனா திரு ஓபிஎஸ் தனி கட்சி ஆரம்பிக்க போகிறார். அது அந்த எடப்பாடி சேர்த்துக்கலன்னா, அதாவதுங்க, இணைப்பு ஏற்படவில்லை என்றால் நான் ப்ராடர் சென்ஸ் ஐ டோல்ட் யூ தட் we will be charting our own political path. பாஜக உங்களை கூட்டணி சேர்த்துக்குமா? எங்களுக்கான சார் பாஜக தான் இந்த உலகத்திலே நீங்கள் பாஜக கூட்டணியில் சேர்த்தாதான் அரசியல் வாழ்வு இல்லாட்டி இல்லைன்னு இருக்காங்க. ஆமா, அப்படிதான் நீங்க இருக்கிறீங்க. இல்ல, வருஷமா தான் இருக்கிறீங்க. நடத்தினாரு திரு ஜெயலலிதா சமாதி முன்பு மௌன விரதம் இருந்தாரு. எல்லாமே பாஜக சொல்படிதான் ஆளும் தஞ்சாவூர் தலையாட்டி பொம்பை தோல்பாவியாக இருந்தாரு. உங்களோட தொல்லையா இருக்கு. கேள்வி சுருக்கமா கேளுங்க. நாங்கள் தான் ஓபிஎஸ் அமித்ஷா எங்களை கூப்பிட்டு பேசாத அதிருப்தியில் இருக்கணும்னு சொன்ன முன்னாடி நாங்கள் எதுக்குங்க பிஜேபியை பிடிச்சி தொங்குறோம்? பிஜேபியும் எடப்பாடியும் தான் கூட்டணி. இபிஎஸ் ஒன்றுபட்ட அதிமுக இருந்தால், ஒன்றுபட்ட அதிமுக ஏற்பட்டால் ஒன்றுபட்ட அதிமுக ஏற்படுத்துகிற முடிவின்படி அந்த கூட்டணியில் தொடருவோம். ஒன்றுபட்ட அதிமுக உருவாகவில்லை என்றால் அந்த கூட்டணியில் நாங்கள் என்னதுங்க தொடர போகிறோம்? அதனால நிச்சயமாக வந்து பிஜேபி தான் ஏதோ உங்களுக்கு இட் இஸ் நாட் பி ஆல் அண்ட் எண்ட் ஆல். அதை விட்டா வக்கே இல்லை, வாழ்வே இல்லைன்னு அப்படிதானே இருக்கிறீங்க. என்ன சேர்த்துக்க நாங்கள் தான் சொல்லிட்டோம். அமித்ஷா எங்களை கூப்பிடாதனால எங்களுக்கு ஏமாற்றம் வருத்தமாக இருக்குது. நாங்கள் பிஜேபி நம்ம தப்பாக போச்சுன்னு வெளிப்படையாக ஓபிஎஸ் சொல்லிட்டாரு. அப்புறம் எங்களை பிஜேபிக்குள்ளே பிடிச்சி தள்ளுறீங்க. நாங்கள் தி அஃபெக்ஷன் அந்த அஃபினிட்டி ஓபிஎஸ் வாஸ் ஷோவிங் டுவர்ட்ஸ் பிஜேபி so far is do not continue at all. இன்றைய நிலைக்கு considering the present situation, சொல்கிறது புரியுதுங்களா? We do not have that much cordiality with the BJP as we were maintaining in the past. மிக தெளிவாக நாங்கள் சொல்கிறோம். அதான் ஓபிஎஸ் அண்ணனே அவரே சொல்லிட்டாரு, எங்களுக்கு அழைப்பு வராது, ஏமாற்றம். எனவே வந்து நாங்கள் விசுவாசம் காட்டினா அதுக்கு உரிய மரியாதை கிடைக்கலங்கிறப்ப அதிருப்தி தானே அர்த்தம். அப்படி இருக்கிற நிலையில் அவங்க ஓபிஎஸ் தான் இபிஎஸ் தான் வேணும் முடிவெடுத்த முன்னாடி நாங்கள் என்னத்துக்கு போய் வெக்கங்கிட்டு போகிறோம்? அவங்ககிட்ட போக வேண்டிய அவசியம் என்ன இருக்குது? அதனால் அதிமுக சேர்க்குமா, நம்மளை எடப்பாடி செத்துக்கு வரேன்ட்டு தொங்குறீங்க. அதாங்க ஒரு டெட்லைன் வச்சுருக்காங்க இணைப்புக்காண்டி. இந்த லார்ஜர் இன்ட்ரெஸ்ட் ஆஃப் த பார்ட்டி வருகிற சட்டமன்ற தேர்தலில் ஒன்றுபட்ட அதிமுக வந்தால் ஜெயிக்கலாங்கிற எண்ணத்தில் சொல்கிறாங்க. அந்த உண்மையை புரிஞ்சுக்கிட்டு ஏற்றுக்கிட்டால் ஒன்றுபட்ட அதிமுக, இல்லாத பட்சத்தில் நாங்கள் எங்களுக்கான வழிவகைகளை காண்போங்க. குட்டிக்கர்ணன், சரி சார், பொறுத்து இருந்து பார்ப்போம் சார் என்ன நடக்குதுன்ட்டு. இன்னும் கொஞ்ச நாள் தெரிஞ்சுக்கிடும். ஜெம் டிவிக்காக உங்கள் பொன்னான நேரத்தை ஒதுக்கி கொடுத்து மிக்க நன்றி சார். மிக்க நன்றி மிஸ்டர் குட்டிக்கர்ணன்.